இந்த வீடியோவில் உங்களுடைய பிளாக்கரில் ஃபேவைகான் அண்ட் ஹெட்டர் லோகோ வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். உங்களுடைய பிளாக்கரில் வந்து நீங்கள் ஹெட்டர் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த டெம்ப்ளேட்டோட டிஃபால்ட் ஹெட்டர் லோகோ வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபேவைகான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து இந்த இடத்துல பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக்கரோட டிஃபால்ட் சிம்பிள் வந்து தெரியும், இந்த ஐக்கான் வந்து தெரியும். இந்த ஐக்கானை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். இந்த ஹெட்டர் லோகோவோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நியூ விண்டோவில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இமேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 167x40. இந்த பிக்சல் சைஸில் இந்த ஹெட்டர் லோகோ வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு பிளாக்கரோட இந்த ஃபேவ் ஐக்கானோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32x32 அப்படி இல்லைன்னா 64x64 பிக்சலில் வந்து உங்களுடைய இமேஜ் வந்து இருக்கணும். ஸோ இந்த ஹெட்டர் லோகோ அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவ் ஐக்கான், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டர் லோகோ. ஸோ இந்த ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேவ் ஐக்கானாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு நீங்கள் பிளாக்கரோட லேஅவுட் வந்து போங்க. ஸோ லேஅவுட் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லேஅவுட்டுக்கு கீழே வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஃபேவ் ஐக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கூடிய ஆப்ஷனில் தான் அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் எ ஃபேவ் ஐகான் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதனுடைய ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் வந்து 100 கேபிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 64x64 அப்படி இல்லைன்னா 32x32 பிக்சலில் வந்து இருக்கணும். இதில் வந்து சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் நம்ம வந்து எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அங்கே போயிட்டு நீங்கள் இந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஐக்கானை தான் நம்ம வந்து ஃபேவ் ஐக்கானை நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ ஃபைல் செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இப்போ வந்து கீழே வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ உங்கள் பிளாக்கரோட ஹோம் பேஜ் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து உடனே உங்களுக்கு வந்து ஷோ ஆகலை அப்படின்னா ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப உங்களுடைய பிளாக்கரோட ஹோம் பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். இந்த ஃபேவ் ஐக்கான் உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிரும். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹெட்டர் லோகோ வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாக்கரோட லேஅவுட் போயிருங்க. ஸோ உங்கள் பிளாக்கரோட டேஷ்போர்ட் போனதுக்கப்புறம் இதில் வந்து அண்ட் லேஅவுட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஹெட்டர் லோகோ கொடுக்கறதுக்குன்னே தனியாக வந்து ஒரு செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லேஅவுட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கரோட டைட்டில் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர் லோகோ உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் இப்போ அந்த லேஅவுட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெட்டர் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் கீழே வந்து இந்த பென்சில் மார்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக இந்த டெம்ப்ளேட்டோட லோகோ வந்து இந்த மாதிரி வந்து காட்டணும். இதை வந்து ரிமூவ் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஹெட்டர் லோகோக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த இமேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ரிவியூ வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹெட்டர் லோகோ நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்டரில் வந்து பாருங்கள் இன்ஸ்டீட் ஆஃப் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கிங்க. ஸோ டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிளாக்கரோட ஃபேவ் ஐக்கான் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஹெட்டர் லோகோவும் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிளாக்கரோட ஹோம் பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண அந்த ஹெட்டர் லோகோ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பிளாக்கரோட ஃபேவ் ஐக்கானும் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு.